ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த சீசன்ல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க, அதே நேரத்துல இந்த சீசனை விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரா இல்லனா வேற யாராவது புது ஹோஸ்ட் வர போறாங்களா இப்படிங்கிற பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, முதல்ல ஹோஸ்ட் யார் வர போறாங்க அப்படிங்கறத பாத்துடலாங்க. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேங்க. ஆமாங்க, வீடியோ ஜூலை 16 போட்டிருந்தேன். அப்பவே சொல்லியிருந்தேன் இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. அதே மாதிரியே அக்டோபர் 5 தான் இந்த சீசனும் ஸ்டார்ட் ஆறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் செப்டம்பர் லாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ரூமர் தான் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். நம்ம சொன்னதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அபிஷியலாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஜியோ ஸ்டாரோட தலைமை அதிகாரியா இருக்கிற கிருஷ்ணன்குட்டி அப்படிங்கிறவர் ஒரு பிரபல சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீசனுமே போன சீசன் மாதிரியே அக்டோபர் 1st வீக் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே ஹோஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஹோஸ்ட்ல எந்தவித சேஞ்சஸுமே கிடையாது, இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறார் அப்படிங்கறத சொல்லியிருக்காருங்க. இது விஜய் சேதுபதியோட ரசிகர்களுக்கு கண்டிப்பா வருத்தம் அளிக்கிற ஒரு செய்தியா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஆமாங்க, போன சீசனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட ரோஸ்டிங் என்னதான் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அவரோட ஹோஸ்டிங் நல்லா இல்ல அப்படின்னே சொல்லலாம். பொதுவா வீக்கெண்ட் எபிசோட் கமல் சார் தொகுத்து வழங்குற வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோடுக்கான எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருந்துச்சு. அவரை பொறுத்தளவுல நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணாரு. இதெல்லாம் எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்துல கேட்கிற கேள்விகளை கொஞ்சமாவது டைரக்டா கேட்பாரு. அவர் யார திட்டுறாரோ அவங்களையும் பேச விட்டு அவங்களோட கருத்துக்களையும் கேட்பாரு. ஆனா விஜய் சேதுபதி அதை பண்ணவே இல்ல. போன சீசன்ல அவரை பொறுத்தளவுல நான் மக்களோட குரலா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல அவர் மேல எந்த தப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல என்னால என்ன பண்ண முடியும், நானும் கேள்விதான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பல்ட்டி அடிச்சதை பார்க்க முடிஞ்சு. அதே நேரத்துல போட்டியாளர்களை அவர் பேச விடவே இல்லை. அவங்களோட கருத்துக்களை இவர் கேட்கல. இதுதான் இவரோட மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். இதனாலேயே பல பேர் விஜய் சேதுபதியை ட்ரோல் பண்ணி கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. இதனாலேயே விஜய் சேதுபதியோட ரசிகர்கள், தலைவா நீ படத்துல மட்டும் நடி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, பிக் பாஸ்ல நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதிக்கே அட்வைஸ் கொடுக்க தொடங்கினாங்க. நம்மளுமே அதை தாங்க சொல்றோம். விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல வெளியே ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருக்குது. ஆனா அந்த இமேஜ் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு செட் ஆகாது அப்படிங்கறதா என்னோட கருத்து. எல்லாருக்கும் நல்லவனா யாராலையுமே இருக்க முடியாதுங்க. ஆமாங்க, போன சீசனோட கான்செப்டே அட்டர் ஃபிளாப் அப்படினே சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டா பிரிச்சு எந்த டாஸ்கையுமே விளையாட விடாம பண்ணிட்டானுங்க. டாஸ்க்ல ஆண்கள் அணி நல்லா சிறப்பா விளையாடும் போது இப்படி விளையாடலாமா, விளையாட்டை இப்படியா விளையாடுவீங்க, பெண்களுக்கு எதிராக இப்படிலாம் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த விளையாட்டையுமே கெடுத்தது விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். இதுல விஜய் சேதுபதியை மட்டுமே குறை சொல்ல முடியாது. போன சீசனோட கான்செப்டே தப்பு அப்படிங்கறத என்னோட கருத்து. அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல வீடோட கான்செப்ட் மொத்தமா மாறுது அப்படிங்கறதான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. அதாவது புதுசெல்லாம் வேண்டாம்பா, பழசே போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டி விஜய் டிவி வந்துட்டதா சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. 7வது சீசன்லயும் 8வது சீசன்லயும் வீட்டை பிரிச்சு வச்ச மாதிரி இந்த சீசன்ல வீட்டை பிரிச்சு வைக்க போறது கிடையாது. எல்லாருமே ஒரே வீட்டுல தான் இருக்க போறாங்க, ஒன்னா தான் இருக்க போறாங்க. ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பிரிவினைகள் எதுவுமே இருக்க போறது கிடையாது. அதே மாதிரியே வீடு முழுக்க முழுக்க டிரான்ஸ்பரண்டா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது எந்த மூலையில இருந்து யாரு கூட பேசினாலும் வீட்டோட இன்னொரு மூலையில இருக்கிற நபர் அவங்கள பார்க்க முடியும். அந்த அளவு ஓப்பனா தான் இருக்க போகுது. கடந்த 2 சீசனா வீட்டை பிரிச்சு வச்சு மூல முக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனாலதான் யார் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே பல பேருக்கும் தெரியல. அதனாலதான் பெரிய கான்ட்ரோவர்சி எதுவுமே கிரியேட் ஆகல. அதனால இந்த வாட்டி வீட்டோட கான்செப்ட் முழுக்க டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி டாஸ்க்குமே ரொம்பவே ஃபயரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது விஜய் டிவியா இருக்கட்டும் இல்லனா டிஸ்னி ஹாட்ஸ்டாரா இருக்கட்டும், ரெண்டுமே ஜியோ பக்கம் போயிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட கலர்ஸ் தமிழுக்கு போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லா மொழியிலையுமே பிக் பாஸ் ஒளிபரப்பு பண்றதுக்கான உரிமம் கலர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஆனா தமிழை பொறுத்தளவுல கலர்ஸ் டிவிக்கு மாறுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. இந்த சீசன் கண்டிப்பா விஜய் டிவில தான் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதே நேரத்துல கிரியேட்டிவ் டீமை மொத்தமா மாத்திரதா சொல்லப்படுது. இது நாள் வரையா பலூனை ஊதி விளையாடுங்கடா, பொம்மைக்குள்ள பஞ்ச நிரப்புங்க அப்படிங்கிற மாதிரி மொக்க டாஸ்க் எல்லாம் கொடுக்காம இந்த சீசன்ல டாஸ்க் எல்லாமே ரொம்பவே ஃபயரா இருக்க போகுது அப்படிங்கறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. அதே மாதிரியே தமிழ் பிக் பாஸோட ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போட்டியாளர்கள் அப்படியே சொல்லலாம். ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற 22 போட்டியாளர்கள் வர்றாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 80% விஜய் டிவி ப்ராடக்டா தான் இருக்கிறாங்க. அதுலயும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரதா சொல்லப்படுது.
சொல்லப்படுது. அதாவது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே சர்ச்சைகளை கிரியேட் பண்ற சர்ச்சை பிரபலங்கள், அதாவது சோசியல் மீடியா பிரபலங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு போட போறதா சொல்லப்படுதுங்க. இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில யாரோட பேர்லாம் அடிபடுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிடிஎஃப் வாசன், ஜோயா இவங்களுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது. டிடிஎஃப் வாசனை பொறுத்தளவுல வீடியோ போட்டே வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆமாங்க, போலீஸ் எல்லாம் மரியாதை இல்லாம பேசுவாரு, வாங்கி கேட்டிட்டு இப்ப லைசன்ஸ் கூட இல்லாம கதறிக்கிட்டு இருக்காரு. சோயாவுக்கும் அறிமுகம் தேவை கிடையாது. குக் வித் கோமாளில அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ரியல் காதல் ஜோடிகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட போறதா சொல்லப்படுது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சைகளுக்கு பெயர் போன இர்ஃபான், ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபான் கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் போகிறதா சொல்லப்படுது. ஆமாங்க, இர்ஃபானை பொறுத்தளவுல அவர் எல்லா தப்பையும் பண்ணுவாரு, ஆனா அவர் மேல வழக்குகள் தொடரப்படாது. ஈஸியா டாடா வெளியே வந்துருவாரு. அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்குள்ள ஒரு நபர் தான். இந்தியால எதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணா கூட அவர் மேல வழக்குகள் தொடரப்படாது. இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நான் நல்லவன் தான்ப்பா, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக உள்ள வர்றதா சொல்லப்படுது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா டிக்டாக் பிரபலம் கனியும் இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. கனியை பொறுத்தளவுல உங்களுக்கு அறிமுகம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிக்டாக் பாக்குறவங்களா இருக்கட்டும், இல்லனா இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்களா இருக்கட்டும், இவங்களோட ரீல்ஸை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கனியும் மணியும் சேர்ந்து ஜோடியா ரீல்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணாங்க, இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே இன்னொரு ஆளு கூட ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களதான் கல்யாணம் பண்ண போறதா ரூமர்லாம் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கனியை பொறுத்தளவுல போன சீசன்லயே என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர சொன்னாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் தான் மறுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம விஜய் சார் கூட நடிக்கிறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் தான் போகல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இந்த சீசன்ல கன்ஃபார்மா கனி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அழுகி போன தர்பூசணிய கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இதுதாங்க ஏத்துக்க முடியல. அவன் வெளியே இருக்கும் போதே 1000 பிரச்சனைகளை கிளப்புறான், படிச்சும் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டா மக்கள் பார்க்க முடியுமா அப்படிங்கறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அதே மாதிரியே சர்ச்சை பிரபலம் கார்த்திக் குமாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இந்த கார்த்திக் குமாரை பொறுத்தளவுல சமூக வலைதளங்கள்ல யாரெல்லாம் ட்ரெண்டா இருக்காங்களோ அவங்களெல்லாம் திட்டியே ஃப்ரேம் ஆனவர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு பாடி பில்டர் மாடலும் கூட. இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப திறந்தாலே ஒரே குடும்பம் 4 சேனல்ல உட்கார்ந்து அம்மாவை பையன் திட்டுறதும் பையன் அம்மா திட்டுறதுமா ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலில இருந்தும் ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அந்த ஃபேமிலி என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்படி சர்ச்சைகளுக்கு பெயர் போன சமூக வலைதளங்கள்ல பிரபலங்களா இருக்கிறவங்கள அதிகப்படியா இந்த சீசன்ல களமிறக்க போறதா சொல்லப்படுது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தளவுல விஜய் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் டிவி பிரபலங்கள் வராம இருந்தா எப்படி? கண்டிப்பா 50% விஜய் டிவி பிரபலங்கள் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில ரூமர் லிஸ்டும் வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள்ல அஸ்வின் குமாரா இருக்கட்டும், வினோத் பாபுவா இருக்கட்டும், அதே மாதிரி சந்தோஷ் பிரதாப், புவியரசன் இவங்களோட பேர்லாம் அடிபடுது. இன்னொரு செட் பெண்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா லட்சுமி, குக் வித் கோமாளி சபானா, தமிழும் சரஸ்வதியும் சீரியல் புகழ், நட்சத்திரா, பூனம் பாஜுவா இவங்களோட பேர்லாம் அடிபட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே ரூமர் லிஸ்ட் தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலயே ரூமர் லிஸ்ட்ல யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம். அதுல நிறைய கமெண்ட் நான் பார்த்தேங்க. எனக்கு புவியரசனை தான் பிடிக்கும், என்னோட ஓட்டு புவியரசனுக்கு தான். அதே மாதிரி உமரை தான் எனக்கு பிடிக்கும், உமருக்கு தான் என்னோட ஓட்டு அப்படிங்கிற மாதிரி இப்பவுமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்க ஓட்டு போடுற பழக்கத்தை கொஞ்சம் மாத்துங்க. அரசியல்லையும் இதே தப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் தாத்தா அப்பா எல்லாருமே இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அதனால என்னோட ஓட்டும் அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பிக் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவரோட சீரியல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால என்னோட ஓட்டு அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க வரட்டும், அவங்க விளையாடட்டும், அவங்களோட விளையாட்டை பார்த்து யாரு உண்மையா இருக்காங்க, யாரு நியாயமா நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களோட ஓட்டுகளை போடுங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. ஓட்டு அப்படிங்கறது ரொம்ப முக்கியங்க. அது ஷோவா இருக்கட்டும் இல்லனா நாட்டிலையா இருக்கட்டும், உங்களோட ஓட்டுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது. உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாம யாரு தகுதியானவங்களோ அவங்களுக்கு உங்களோட ஓட்டுகளை போடுங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரியே இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. இந்த சீசன் ஹிட் ஆகணும் அப்படின்னா விஜய் சேதுபதியுமே நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா போட்டியாளர்களையும் அவர் பேச வேணும்.
அதே மாதிரியே போட்டியாளர்கள் கிட்ட மரியாதையை கேட்டு வாங்கத்தாங்க செய்யணும். ஆமாங்க, கமல் சார் தொகுத்து வழங்குற வரைக்கும் கமல் சார் மேல ஒரு பயமும் மரியாதையும் இருந்துச்சு. போட்டியாளர்கள் அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஆனா போன சீசனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதிக்கு ஜெஃப்ரி உள்பட யாருமே மரியாதை கொடுக்கல. ஸ்டேஜ்ல எவனோ கத்திக்கிட்டு இருக்கான், நமக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இதை எல்லாமே விஜய் டிவி தரப்புல சரி பண்ணி தான் ஆகணும். இதை மாத்துறது விஜய் சேதுபதி கையில தான் இருக்குது. அவர் ஒரு ஹோஸ்டா நடந்துக்கணுமே தவிர அங்க வந்து நான் மக்கள்ல ஒருத்தன், உங்க அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி எல்லாம் பேசிட்டு கூடாது. தப்பு பண்றவன நீ தப்பு தாண்டா பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா பேசணும். இல்ல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நான் எந்த சைடும் எடுக்காம நியூட்ரலா இருந்துட்டு போறேன்பா அப்படின்னு போனார்னா இந்த சீசனும் அட்டர் ஃபிளாப் ஆயிரும். அதே நேரத்துல விஜய் சேதுபதியோட பேரும் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம். என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சீசனை சிறப்பா தொகுத்து வழங்குவாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதே மாதிரியே இந்த சீசன்ல போட்டியாளர்களா ரூமர் லிஸ்ட்ல இருக்கிற யாரெல்லாம் உள்ள வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.